ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, யோசுவா புத்தகத்தில் இதுவரை நாம் 6 அதிகாரங்களுடைய விளக்கங்களையும் இறை வார்த்தையும் கேட்டிருக்கின்றோம். இதுவரை கடவுள் செய்த மாபெரும் செயல்களை எல்லாம் நாம் தியானித்து கொண்டாடி இருக்கின்றோம். 7ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் அதிகாரத்திலே மனிதன் என்னதான் செய்கிறான், கடவுள் அவருடைய பங்கிற்கு செய்ய வேண்டியதை நிறைவாக செய்திருக்கின்றார். மனிதன் அதற்கு ஒத்துழைத்தானா இல்லையா என்பதை தான் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். உங்களுடைய இந்த விவரங்கள் எல்லாம் கடவுள் கட்டாயம் அவர் பங்கில் இருந்து செய்ய வேண்டியதை நிறைவாக செய்துவிட்டார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மனிதன் அதற்கு ஒத்துழைத்தானா? உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் தந்தை அவர்களே. மனிதன் ஒத்துழைத்தானா என்கின்ற பொதுவான ஒரு கேள்விக்கு விவிலிய அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சிலர் ஒத்துழைத்தனர். ஆபிரகாம் போன்ற குல புதுவர்கள், ஆண்டவரோடு ஐக்கியமாகி இருந்த ஒரு சிலர் ஒத்துழைத்தனர். தாவீது போன்றவர்கள் அவர் குற்றம் செய்த போதிலும் தன்னுடைய குற்றத்தை கடவுள் சுட்டி காட்டிய பொழுது இறைவாக்கினர் நாத்தான் வழியாக அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு கடவுளை மறக்காமல் வாழ்ந்த ஒரு பேரரசர் தாவீது. எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்கு மோசேயை விட தாவீதை ஒருபடி அதிகமாக அவர்கள் மதிப்பதாக அங்கு செல்லுகின்ற பொழுது நமக்கு அது தெளிவாக படுகின்றது. இப்படி ஆனால் பெரும்பாலான மக்கள், அதாவது இஸ்ரேல் மக்களை சேராத ஒரு சிலரும் கடவுளுடைய கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் பொதுவாக இப்பொழுது நாம் ஒரு அறைக்குள்ளே, சாப்பாட்டு அறைக்குள்ளே செல்லுகிறோம். அங்கு நான் இருக்கிறேன், இன்னும் 2 பேர் இருப்பார்கள். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவேன், எங்கேயா போயிட்டாங்க எல்லாரும், யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லுவான். 3 பேர் இருக்கும் பொழுதே யாரையுமே காணும் என்று சொல்லுகிற போலவா? அதே போல விவிலிய வரலாற்றிலே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவன் எவனுமே இல்லை, எல்லோரும் பாவம் செய்தனர் என்கின்ற சொற்றொடர்கள் பல இடங்களிலே இருக்கின்றன. அதன் பொருள் இதுதான். அப்படி என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் எவனுமே இல்லை என்று அல்ல, பலர் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானோர் இறை திட்டத்திற்கு அடிபடியவில்லை, இயேசு கிறிஸ்து வரும் வரை என்று பொருள் கொள்வது சரியானதாகத்தான் இருக்கும். இது மனிதர்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டம், விசுவாச வாழ்க்கை என்பது அது ஒரு போராட்டம் தான். அதை போராடித்தான் ஆக வேண்டும். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் போராடவில்லை. எனவே அதே போல விசுவாசத்தை பாதுகாப்பு என்பது அது தினமும் ஒவ்வொரு வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அதைத்தான் இந்த நூலும் நமக்கு, இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு இருக்கின்றவரை எப்படி அவருடைய வல்லமையை உணர்ந்தார்கள், வல்லமையால் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை உணர்த்துவதுதான் இந்த நூலினுடைய ஒரு மைய கருத்தாக. ஏனால் இந்த நிலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றுதான் கடவுள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த ரீதியிலே இப்பொழுது ஒரு நகரம் எப்படி இவர்களுக்கு கடவுளால் வழங்கப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அந்த எரிகோ நகரம் இனி அடுத்து வருகின்ற 2 அதிகாரங்கள் 7ம் 8ம் அடுத்த ஒரு நகரத்தை இந்த மக்கள் எப்படி கைப்பற்றினார்கள் என்பதை பற்றிய ஒரு வரலாறு. அந்த நகரத்தினுடைய பெயர் ஆய் என்று தமிழிலே எழுதணும். என்று எபிரேயத்திலே எழுதியிருக்கிறார்கள். அந்த நகர பெயரினுடைய பொருள் அது ஒரு அழிவு, ரூயின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா, இடிபாடுகள் என்று பொருள் கொள்ளலாம். அதாவது இந்த நகரம் இஸ்ரேல் மக்களால் அழிக்கப்பட்டது என்கின்ற ஒரு பெயர் காரணத்தை வழங்குவதற்கு கூட இந்த அப்படி கூட இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நாம் அதில் 7வது அதிகாரத்தை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். ஏனென்றால் இந்த 7வது அதிகாரம் 6வது அதிகாரத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. அதே வேளையில் இது ஆய் நகரத்தின் மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் பற்றிய செய்தியை நமக்கு வழங்குகின்றது. எனவே இந்த ஆய் நகரத்தை தாக்கி அந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் ஆரம்பிக்கிறோம் என்று இந்த
பகிர்வின் போது ஆரம்பிப்போம். அடுத்த பகிர்விலே 8வது அதிகாரத்தையும் பார்த்து அதை நாம் நிறைவு செய்யலாம். இந்த ஆய் நகரத்தை அவர்கள் கைப்பற்றிய விதத்தை நாம் இந்த யோசுவா நூலில் படிக்கின்ற பொழுது நீதி தலைவர்கள் நூலிலே கிபேயா என்ற ஒரு நாட்டை மேற்கொண்ட ஒரு வரலாறு நமக்கு விளக்கப்படுகிறது. அது 19, 20 இந்த 2 அதிகாரங்களில் இந்த 2 அவர்கள் இந்த நகரங்கள் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டன என்பதை பற்றி வாசிப்பதில் இந்த 2க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது முதல் முயற்சி தோல்வியில் முடிவடையும். அப்படி முதல் முயற்சியில் தோல்வியில் முடிகிடந்த பொழுது மக்கள் கடவுளிடம் புலம்புகின்றார்கள், சமூகமே கடவுளிடம் முறையிடுகின்றது, புலம்புகின்றது. அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு உதவி செய்வதாக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி வாக்குறுதி கொடுத்த பிறகு அந்த இஸ்ரேல் மக்கள் படையினுடைய ஒரு பகுதியானவர்கள் அங்கு சென்று அந்த நகரத்திற்கு அருகிலே ஒளிந்து இருப்பார்கள். அப்பொழுது இன்னொரு பகுதியானவர்கள் அந்த நகரத்தை தாக்குவதற்காக அங்குள்ள எதிரிகளை அச்சுறுத்துவார்கள். உடனே எதிரிகள் நகரத்தை விட்டு வெளியேறி இவர்களை துரத்தி கொண்டு போவார்கள். அப்பொழுது இந்த 2வது பகுதியான இஸ்ரேல் படை வீரர்கள் தொடர்ந்து ஓடுவார்கள். இவர்கள் இந்த நகரத்தினுடைய வீரர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு இந்த பதுங்கி இருந்த பகுதி இஸ்ரேல் போர் வீரர்கள் நகரத்தை தாக்கி அதை தீக்கு இரையாக்குவார்கள். நகரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நகரத்தை விட்டு வெளியேறிய அந்த நகரத்து போர் வீரர்கள் திரும்பவும் மீண்டும் நகரத்தை நோக்கி ஓடி வருவார்கள். அப்பொழுது எல்லோரும் சேர்ந்து இஸ்ரேல் படைவீரர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நகரத்து படைவீரர்களை தாக்கி அழித்து அவர்களை கொல்லுவார்கள். ஸோ இந்த போர் முறையானது இந்த 2 நகரத்தை கைப்பற்றுகின்ற விதத்தில் இருக்கின்றது. எனவே அதனுடைய ஒரு பகுதியைத்தான் நாம் இப்பொழுது இந்த 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 7வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய மைய பொருளாக இருப்பது ஆக்கான் என்கின்ற ஒருவர் செய்கின்ற பாவம். ஆக்கான் அவர் யார் எவர் என்பதெல்லாம் இப்பொழுது நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அவர் செய்கின்ற பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்றால் ஏற்கனவே 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில்லவா, இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் கைப்பற்றிய பொருள்கள் அனைத்திலுமிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டதல்லவா, அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் கொடுத்த கட்டளை இங்கு மீறப்படுகிறது. அப்படி மீறியதால் என்ன நடக்கிறது, அது நடந்த பிறகு அது எப்படி மீண்டும் சரி செய்யப்படுகிறது என்பதை பற்றித்தான் இந்த 7வது அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. தொடக்க வசனமே இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரிய, அதாவது இந்த ஹேரேம், இந்த பேன், அது பற்றிய அந்த கட்டளையை மீறினார்கள் என்று நமக்கு செய்தியாக சொல்லப்படுகின்றது. அதை மீறியவர் இந்த ஆக்கான் என்பவர். ஆக்கான் என்பவர் அவர் யூதா குலத்தை சார்ந்தவர். அந்த யூதா குலத்திலே அந்த யூதா இவருடைய நேர தந்தை கார்மி, அவருடைய தந்தை சப்தி, அவருடைய தந்தை சேரா, அவர் அந்த யூதா குலத்தை சார்ந்த சேராக்கினுடைய குடும்பத்தில். இப்படியாக முழு விவரம் நமக்கு இங்கே அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன செய்தார் என்றால் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை அவர் தமக்கென்று எடுத்து வைத்து கொண்டார். இது பலருக்கும் நமக்கு இது தெரிந்த யோசுவா நூலிலே உள்ள வரலாற்று நிகழ்வுகளிலே பெரும்பான்மையான மக்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏனென்றால் இவர் இந்த அழிவுக்குரிய பொருளிலிருந்து இவர் எடுத்து வைத்துக் கொண்டதால் அது எல்லோரையும் பாதித்தது என்பது ஏறக்குறைய ஆனால் அது தெளிவாக பார்ப்போம். இப்பொழுது உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை ஒரு முறை படிப்பது நமக்கும் வருவது உதவியாக இருக்கும். இது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இவர்தான் இந்த பொருளை திருடினார் என்று இந்த ஆசிரியர் இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே வாசகர்களுக்கு சொல்லிவிடுகிறார். ஆனால் இந்த 7வது அதிகாரம் தொடங்குகின்ற பொழுது யோசுவாவுக்கு அது தெரியுமா? தெரியாது. மற்ற இஸ்ரேல் மக்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. அதாவது இதைத்தான் சொல்வார்கள், நாம் இந்த கருத்து பகிர்தலிலே ஒரு ஆசிரியர் ஒரு கருத்தை பகிர நினைத்து எழுதுகின்ற பொழுது சில சமயத்திலே வாசகர்களுக்கு தெரிந்தது அந்த நிகழ்விலே உள்ள கதாபாத்திரங்களுக்கு தெரியாது. அப்போ வாசகர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் அங்கே. சில சமயத்தில் கதாபாத்திரங்களுக்கு தெரிந்தது வாசகர்களுக்கு தெரியாது.
இப்பொழுதெல்லாம் நீங்களும் இப்படிப்பட்ட மாதா டிவி போன்ற ஒரு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களில் இன்று வருகின்ற திரைப்படங்களிலும் சரி பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? இந்த யுக்திகளில் பெரும்பாலானவை விவிலிய வரலாற்று நிகழ்வுகளில் ஏற்கனவே இருக்கின்றன. ஏன்னால் அவற்றை நிகழ்வுகளை இலக்கியங்களாக அவர்கள் வடித்தார்கள். இந்த நூல்களை வடித்தவர்கள் அனைவருமே மாபெரும் இலக்கியவாதிகள். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது அதுதான் இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த முதல் வசனத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி, இதை எழுதியவர் வாசகர்களுக்கு நேரடியாக சொல்லுகின்ற செய்தி. ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வில் வருகின்ற யோசுவாவுக்கோ ஆயிநகரத்தை தாக்க சென்ற மற்ற இஸ்ரேல் படை வீரர்களுக்கோ இது தெரியாது. அவர்கள் எப்பொழுது தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் அதை பற்றி நாம் பார்ப்போம். முதலிலே இரண்டாவது இறைவார்த்தை இவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்பதை நமக்கு அது தெளிவாக காட்டுகின்றது. அதாவது இவர்கள் ஆய் என்ற ஒரு நகரத்தை எரிகோவுக்கு அடுத்ததாக தாக்க செல்லுகிறார்கள். இந்த நகர் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிறது, பெத்தாவேனுக்கு அருகில் இருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. இவர்கள் அவர்களை தாக்க ஆரம்பிக்கின்ற பொழுது யோசுவா ஏற்கனவே எரிகோவுக்கு ஒற்றர்களை அனுப்பினார்களவா, அதே போல இங்கும் ஒற்றர்களை அனுப்புகின்றார். ஒற்றர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த நகரத்திற்கு எல்லோரும் செல்ல வேண்டிய தேவையில்லை, 2000 அல்லது 3000 ஆட்களை மட்டும் அனுப்பினாலே போதும், எல்லோரையும் அனுப்பி எல்லோரையும் களைப்படைய செய்ய தேவையில்லை, வேண்டாம் என்று யோசுவாவுக்கு சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னதில் 2000 அல்லது 3000 என்று சொன்னார்கள். யோசுவா 3000 பேரை எங்க அனுப்புவார். அவர்கள் சொன்னதிலே எது அதிகமான எண்ணோ அந்த எண்ணின் அடிப்படையில் அவர் இந்த வீரர்களை மக்களை அங்கு போரிட்டு எடுப்பதற்காக அனுப்பினார். ஆனால் இவர்கள் அங்கு சென்று இந்த நகரத்தை தாக்கிய பொழுது அந்த நகர மக்களுக்கு முன் இஸ்ரேல் மக்கள் பின் முதுகிட்டு ஓடினார்கள், பயந்து அவர்கள் இவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள். அவர்கள் அடித்து விரட்டியது மட்டுமல்ல, அவர்கள் நகர வாயிலிருந்து ஷேபாரீம் என்ற இடம் வரை அவர்களை துரத்தி சென்று அங்கிருந்த மலைக்குன்றின் சரிவிலையும் இவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேல் படை வீரர்கள் 36 பேர் என்று கொல்லப்பட்டார்கள், இறந்தார்கள். அதாவது யோசுவா அப்பொழுதுதான் விழித்தெழுகிறார். யாவே நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், உடன் இருந்தவர், வெற்றியை பெற்று தந்தவர், இப்பொழுது எதை கொடுத்திருக்கிறார்? தோல்வியை கொடுத்திருக்கிறார். இது அவரும் எதிர்பார்க்கவில்லை, போருக்கு சென்ற படைவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இப்பொழுதுதான் தெரிகிறது எங்கோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, அது இவர்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த 5வது வசனத்தில் இறுதியில் உள்ள வார்த்தையை படித்திருக்கிற, மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து தண்ணீர் போல் ஆனது. அது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுதா? அதாவது ஏற்கனவே ராகாபும் சரி, எரிகோ நகர மற்ற மக்களும் சரி, மற்ற கனானிய எமோரிய மன்னர்களும் சரி, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சொன்னதை கேட்டு அவர்கள் மனம் தளர்ந்து போனார்கள் என்றுதான் இதுவரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எண்ணிக்கை நூலிலும் மோசே முதல் முறையாக ஒற்றர்களை அனுப்பி அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டும் மக்கள் இதை போல அவர்களுடைய உள்ளம் உருகி தண்ணீர் போல ஆனது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இப்பொழுது அடுத்தவர்களை பற்றி சொல்லப்பட்டது, இப்பொழுது இஸ்ரேல் மக்களை பற்றியே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது. என்ன காரணம்? அது அடுத்து 6வது இறை வார்த்தை. உடனே யோசுவா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்கிறார். தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய திருமுன் தரையிலே தன்னுடைய முகம் படும்படியாக அவர் விழுந்து ஆண்டவருடைய அவர் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய இஸ்ரேலின் முதியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்டர்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தலைவராக அந்த மக்களை மொத்தமாக வழிநடத்துகின்ற அந்த வழிகாட்டுகின்ற பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த முதியவர்கள். இவர்கள் பொதுவாக சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். எனவே யோசுவாவுக்கு உதவி நெருக்கமாக இருந்து அவருக்கு உதவுகின்றவர்கள். அவர்களும் அவரை போலவே ஆடைகளை கிழித்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்படவில்லை.
யோசுவா அப்படி செய்கிறார். இவர்களும் அவரோடு சேர்ந்து முகம் குப்புற விழுந்து இவர்கள் சாம்பலை அள்ளி தங்களது தலைமேல் போட்டு கொண்டார்கள் என்று நாம் இந்த பகுதியிலே 6வது இறைவார்த்தையிலே நாம் படிக்கிறோம். இந்த ஆடைகளை கிழித்துக் கொள்வது, முகங்குப்புற படுத்து கிடப்பது, சாம்பலை அள்ளி தலையிலே போட்டுக்கொள்வது எல்லாம் நாம் மற்ற பகுதிகளிலும் இதை பற்றி நாம் ஏற்கனவே படிக்கிறோம். சவுல் இறந்த பொழுது தாவீது இதே போன்ற காரியங்களை செய்து கொள்கிறார். அது அவருடைய துக்கத்தை ஆண்டவரை நோக்கி அவர் செய்கின்ற எழுப்புதலை அதை உணர்த்துவதாக இருக்கிறது. அதே போல யோபு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தண்டிக்கப்பட்ட பொழுது இதையெல்லாம் செய்தார் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். ஏற்கனவே இது மற்ற பகுதிகளிலும் இது ஒரு பெரிய ஏமாற்றம் அடைந்தவர்கள் இறை நம்பிக்கை கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட நேரங்களிலே செய்கின்ற செயல்பாடுகளாக இங்கு நமக்கு இது சித்தரிக்கப்படுகின்றது. அதோடு யோசுவா ஒரு வேண்டுதல் செய்கிறார், இறை வேண்டுதல் செய்கிறார். கடவுளை நோக்கி அவர் வேண்டுகிறார். அவருடைய இந்த இறை வேண்டுதலில் முதலில் வருவது ஒரு கேள்வி. ஐயோ கடவுளே, ஏன் நீர் உம்முடைய மக்களை வெற்றிகரமாக ஆற்றை கடக்கச் செய்து இங்கு கொண்டு வந்தீரே, எதற்காக? இந்த எமோரியருடைய கரங்களிலே இவர்கள் அடிபட்டு சாவதற்காகவா? ஒருவேளை நாங்கள் யோர்தான் நதியினுடைய கிழக்கு பகுதியில் எங்களுக்கு கொடுத்த நிலத்தோடு நிம்மதி அடைந்து அங்கே நாங்கள் இருந்திருக்க வேண்டுமோ என்று அவர் ஆண்டவரை நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை அவர் எழுப்புகின்றார். நான் இப்பொழுது என்ன சொல்லுவேன், நான் என்ன செய்வேன்? இதில் அவரை மையப்படுத்தி இதை சொல்லவில்லை. அவருடைய இந்த கையாலாகாத தன்மை, எனக்கு யார் உதவுவார் இந்த நேரத்தில், அன்று விதத்தில் நான் இப்பொழுது என்ன சொல்லுவேன், என்ன செய்வேன் என்று அவர் அந்த ஜெபத்திலே சொல்லுகிறார். எங்களை சுற்றி வாழுகின்றவர்கள், எங்களை பார்த்து பயந்தவர்கள், கலக்கமுற்றவர்கள் இப்பொழுது எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? எங்களை தாக்க எங்களை அழிக்க மாட்டார்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீர் எவ்வாறு உமது பெயரினுடைய ஆட்சியை காப்பாற்றப் போகிறீர்? இதுதான் அவர் செய்கின்ற இந்த வேண்டுதலினுடைய ஒரு சுருக்கம். இதே போல வேண்டுதல்கள் விவிலியத்திலே இன்னும் பல இடங்களில் நாம் அவற்றை பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 5வது அதிகாரத்திலே 22 முதல் 23 முடிய உள்ள இறைவார்த்தையில் மோசேயும் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை செய்கிறார். இது அவங்களுடைய அந்த பாலைநில பயணத்திலும் இருக்கும். கடவுள் அதே முக்கியமாக அந்த விடுதலை பயண நூல் 32, 33, 34வது அந்த அதிகாரங்களிலே கடவுள் இந்த மக்கள் பொற்கன்றை சென்று வழிபட்ட பிறகு நான் இந்த மக்களை அழிப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது மோசே கேட்கின்ற கேள்வி, நீர் அழித்தால் பார்வோனும் அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? இவர்களை கொல்லுவதற்காகத்தான் இந்த கடவுள் இவர்களை அழித்து சென்றார் என்று சொல்ல மாட்டார்களா என்று மோசே கடவுளோடு இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலில் தான் அவர் ஈடுபடுவார். அவருடைய பரிந்துரையை கேட்டு கடவுள் இரக்கம் கொள்வார், தான் கொண்டிருந்த சின்னத்தை அவர் விட்டு விடுவார். ஆனால் மோசே அதை விட்டுவிட மாட்டார். இறங்கி வந்த மோசே மக்களை கொள்வதற்கு அது வேறு ஒரு கதை. எனவே இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் நமக்கு மற்ற இடங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த கடைசியாக யோசுவா சொல்லுகிறார் அல்லவா, இப்படியெல்லாம் நடந்து விட்டால் உமது பெயரினுடைய ஆட்சி என்னவாகும், அதை நீர் எப்படி நிலைநாட்டுவீர்? எனவே இது மீண்டும் யோசுவாவுடைய சிந்தனை எல்லாம், இது எல்லாமே யாரோடு தொடர்புடையது? கடவுளும் கடவுளுடைய ஆட்சியோடும் தொடர்புடைய ஒரு காரியம்தான். இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது கடவுளே தோல்வி அடைவதை போன்ற ஒரு காரியத்தை காட்டுகின்றதே. இதை எப்படி நீர் அனுமதிக்கிறீர் என்று இப்படித்தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். கடவுள் கொடுத்த கட்டளையை நம்மிலே ஒருவர் மீறி இருப்பார், அதனால் கடவுள் நமக்கு கொடுத்த தண்டனை என்பதை அவர்கள் இதுவரையிலும் அதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே யோசுவா கடவுளிடம் முறையிடுகின்றார். பல சமயங்களிலே நமக்கு கடவுளை பற்றிய கேள்விகள் வருகின்ற பொழுது அதை கடவுளிடம் சென்று முறையிடுவதற்கு பல மனிதர்கள் தயங்குகின்றார்கள். என்னை படைத்தவர் அவர், என்னை வழிநடத்துகிறவர், நான் என்னை படைக்கவில்லை, என்னால் என்னை வழிநடத்த இயலாது, நான் வழி தவறி செல்லுகின்ற நேரங்களிலே நாம் இந்த என்னை படைத்த கடவுளை அவரிடமே நான் மீண்டும் திரும்பி வர வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளை அவரிடம் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை நாம் ஒருபோதும் விடக்கூடாது.
இது ஒரு நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, இறை நம்பிக்கை வாழ்க்கைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. பலர் நம்பிக்கை இழந்து போகின்றார்கள். நீங்கள் அந்த மனம் திருந்திய மைந்தருடைய ஊமையிலே படித்தீர்கள் என்றால், அந்த மனம் திருந்திய இரண்டாவது இளைய மகன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்ற பொழுதும் கூட இந்த மகன் தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்த அந்த ஒரு தொப்புள் கொடி உறவு, இந்த நம்பிக்கை என்ற உறவு, அதை அவர் தற்கொலையை பற்றி சிந்திக்கவில்லை. எங்காவது காணாமல் ஒளிந்து மறைந்து விடும் என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. தந்தையை ஏமாற்றித்தான் வந்திருக்கிறான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீண்டும் தந்தையிடம் செல்கிறான். ஏனென்றால் இந்த தந்தை அப்படிப்பட்ட தந்தை. ஏனென்றால் இவன் என்னுடைய சொத்தை கொடு என்று கேட்கும் பொழுது அவர் அவனுக்கு அறிவுரை வழங்கவில்லை. உனக்கு விவரம் தெரியாதப்பா, ஏண்டா இப்படி செய்கிறாய், நீ கெட்டு போய்விடோ என்றெல்லாம் அவர் எந்த விதமான ஒரு அறிவுரையும் சொல்லவே இல்லை. அவன் கேட்டான், இவர் கொடுத்தார். அந்த கொடுத்தார் என்ற அந்த ஒரு செயல்பாடு தான் இவனை மீண்டும் அவரிடமே இழுத்து வருகிறது. இது கடவுளாகிய தந்தையை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஓமை. அவர் எப்பொழுதும் கொடுக்கிறவர். எனவே நம்முடைய விசுவாச இறை நம்பிக்கை வாழ்க்கையில் நமக்கு எத்தனை தான் துன்பங்கள் வந்தாலும் பல சமயங்களில் நமக்கு கேள்விகளுக்கு பதிலே இருக்காது. ஆனாலும் நாம் மீண்டும் அவரிடம் திரும்பி வர வேண்டும். வரும்போது அவரிடம் சண்டை போடுவதற்கு நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன. கேள்விகள் கேட்பதற்கு எல்லா உரிமைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவார் என்பதை விவிலியப்பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் கேள்வி கேட்கின்ற பலரை விவிலியம் நமக்கு முன்னுதாரணமாக தருகின்றது. எனவே யோசுவா அந்த ஆண்டவரோடுமே சென்று முறையிடுகிறார். நம்முடைய வாழ்வு எல்லாமே அந்த ஒரு வட்டத்திற்குள் தான். கடவுள் இல்லை என்றால் மனிதனும் இல்லை என்பதுதான் நம்முடைய இறை நம்பிக்கை. நம்முடைய இறையியல் படிக்கின்ற பொழுது மனிதவியலை படிக்கின்றோமே, அது கடவுளோடு தொடர்புபடுத்தப்பட்டு தான் நாம் படிக்கிறோம். எனவே இதுதான் அவர் செல்லுகின்ற உனக்கு ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்லுகிறார். இவருடைய கூக்குரலை கேட்டு கேளாதவர் போல் அவர் இருப்பது கிடையாது. நீங்கள் இந்த விடுதலை பயண நூலிலே தொடக்கத்தில் 2வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், இந்த மக்கள் மீது எகிப்திய மன்னர் மாபெரும் சுமையை சுமத்தி அவர்கள் அடிமைப்படுத்துகின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் அந்த சுமைகளை தாங்க முடியாமல் கதறினார்கள். கடவுளை நோக்கி கதறினார்கள் என்று அங்கு சொல்லவில்லை. இவர்கள் கதறினார்கள், துன்பங்களை தாங்க முடியாமல் கூக்குரலிட்டார்கள். வானில் இருக்கக்கூடிய கடவுள் இந்த கூக்குரலை கேட்டு அவராகவே இறங்கி வருகிறார். எனவே பல சமயங்களிலே நாம் கடவுளை நோக்கி கொடுக்கின்ற கூக்குரலை மட்டும் அவர் கேட்பதில்லை. நாம் உண்மையிலேயே துன்பப்பட்டு அல்லல்பட்டு தாங்க முடியாமல் கதறுகின்ற பொழுது எப்படி ஆபேலினுடைய இரத்தம் கடவுளுடைய காதுகளை எட்டியதோ அதே போல இவையும் கடவுளுடைய காதுகளை எட்டும். இது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால தான் இதை சொல்லுகிறேன். எனவே மீண்டும் இப்பொழுது திருச்சபையில் ஒப்புரவு அருட்சாதனம் இருக்கின்றது அல்லவா, அது இருப்பது இதனால்தான். பலருக்கு இந்த நம்பிக்கையானது குறைந்து போய் விடுகின்றது. கடவுளிடம் மீண்டும் மீண்டும் வருவதற்கு தயங்குகிறார்கள். நாம் மீண்டும் ஒப்புரவாக வேண்டும் என்பதை இது அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு காரியம். அனுதினமும் செய்யக்கூடிய காரியமாக இருப்பதில் கூட எந்த தவறும் கிடையாது. எனவே இந்த யோசுவா எப்படி கடவுளிடமே இந்த காரணத்தை தேடி அவரிடம் கேள்விகளை வைக்கிறார், அவருக்கு உண்மையில காரணம் தெரியவில்லை. அதே போல நாமும் இந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உடனே கடவுள் என்று சொன்னால் எழுந்துரு, ஏன் இப்படி நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாய் என்று அவரை எழுப்பி அப்பொழுதுதான் கடவுள் அவரிடம் சொல்லுகிறார். இப்போதான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. Now the cat is out. நீங்கள் பாவம் செய்தீர்கள். பாவம் செய்தவன் ஒருவன், ஆக்கான் என்கிற ஒரு தனி மனிதன். ஆனால் கடவுள் சொல்லுவது நீ என்று சொல்லவில்லை, நீங்கள் தவறு செய்தீர்கள் என்கின்ற என்று இது ஒரு சமூக கூட்டு பொறுப்பை உணர்த்தக்கூடிய ஒரு காரியமாக அங்கு அவருக்கு அது இஸ்ரவேலர் பாவம் செய்தனர், நான் அவர்களோடு செய்த உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டனர். இந்த உடன்படிக்கை என்பது இந்த அழிவுக்குரிய பொருட்களை பற்றி அவர் கொடுத்திருந்த அந்த கட்டளையைத்தான் குறிப்பாக இங்கு அவர் சொல்லுகிறார். அழிவுக்குரியவற்றிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டனர். எடுத்தவர் ஒருவர் தான், இருந்த போதும் இது அந்த சமூகத்தின் மீது இதனுடைய பொறுப்பானது சுமத்தப்படுகின்றது. இப்படி சுமத்தப்படுகின்றது என்பதைத்தான் நாம் ஏற்கனவே புரிந்து கொள்கிறோம். எனவேதான் அவர்கள் ஆயி நகரத்திற்கு எதிராக சென்ற பொழுது தோல்வியை தழுவினார்கள். ஏனென்றால்
நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை என்பதை அவர் தெளிவாக இங்கு களவு செய்தார்கள், வஞ்சித்தனர், அவற்றை தங்கள் பொருள்களுடன் சேர்த்து கொண்டனர். எல்லா விளக்கமும் கொடுக்கப்படுகின்றது. உங்கள் மீது இந்த தவறுக்கான கூட்டு பொறுப்பை நான் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்று விவிலியத்திலே இப்பொழுது அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை தனியாக முதல் முறையாக இங்குதான் வருகின்றது. இதுவரைக்கும் உடன்படிக்கை பேழை என்ற ஒரு வார்த்தையோடு சேர்ந்து உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகின்றது. இந்த பெரீத் எபிரேயத்தில் சொல்வார்கள் அல்லவா, அது இந்த இடத்துல முதல் முறையாக வருகிறது என்று தான் சொல்லுகிறார்கள் இல்லையா. எனவே இந்த உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று, அடிப்படையான ஒன்று. இந்த உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். இதுவரைக்கும் உடன்படிக்கை பேழை என்ற ஒரு வார்த்தையோடு சேர்ந்து உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகின்றது. இந்த பெரீத் எபிரேயத்தில் சொல்வார்கள் அல்லவா, அது இந்த இடத்துல முதல் முறையாக வருகிறது என்று தான் சொல்லுகிறார்கள் இல்லையா. எனவே இந்த உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று, அடிப்படையான ஒன்று. இந்த உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். எனவே தான் இத்தனை தண்டனைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன என்பதை அவர் தெளிவாக இங்கே சொல்லுகிறார். என்ன செய்வது? 13வது இறைவார்த்தை என்ன செய்ய வேண்டும்? எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு. மக்களை புனிதமாக்கு. புனிதமாக்க வேண்டியது யாருடைய கடமை? யோசுவாவுடைய கடமை. நாளைய தினம் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு. ஏனென்றால், அதாவது உங்களிடையே அழிவுக்குரியவற்றை நீங்கள் எடுத்து வைத்திருந்தால் அவற்றை நீங்கள் இப்பொழுது அழித்து விட வேண்டும். அந்த அழிவுக்குரிய பொருட்களை எடுத்தவரோட தொடர்புடைய அனைவரும் அழித்து விட வேண்டும். இதுதான் தூய்மையாக்குகின்ற விதம். எனவேதான் நாம் இந்த ஒப்புரவை பற்றி பேசுகின்ற பொழுது பாவத்திற்கான பரிகாரம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த பாவத்திற்கான பரிகாரம் ஏன் கொடுக்கப்படுகின்றது? மனிதர்களை துன்புறுத்துவதில் கடவுள் இன்புறுகிறாரா? இல்லை. பாவம் செய்த அந்த மனிதன் அந்த பாவத்தை உணர வேண்டும் என்றால், அல்லது இந்த ஒப்புரவை உடல் ரீதியாக அடையாளங்கள் வழியாக அனுபவிக்க வேண்டும் என்றால், அதை உய்த்து உணர வேண்டும் என்றால், அவன் அந்த பாவத்திற்கு எதிரான காரியங்களையும் எப்படி இந்த பாவத்தை செய்து அதனுடைய பழியை தன் மீது போட்டுக்கொண்டானோ அதை போல அதே வழியிலே இந்த பரிகாரம் செய்வதன் வழியாக அந்த அருளை உய்த்து உணர அவன் தகுதி பெறுகிறான் அல்லது பெறுகிறாள். என்றால் இல்லை என்றால் இது நீங்கள் உய்த்துணர முடியாது. கடவுள் மன்னிக்கிறார். அவர் எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்கக்கூடியவர். அதனால்தான் விண்ணில் இருக்க தந்தையில் கூட நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லப்படுகிறது. நான் பிறர் குற்றங்களை மன்னித்தால்தான் கடவுள் என்னை மன்னிக்கிறார் என்பது பொருள் அல்ல. ஆனால் கடவுள் என்னை மன்னிக்கிறார் அல்லவா, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இருக்க வேண்டும் என்றால், நான் யாரையாவது மன்னித்திருக்க வேண்டும், அதை அனுபவித்திருக்க வேண்டும். இந்த அனுபவம் இல்லாதவன், யாரையும் மன்னித்து இராதவன் கடவுள் கொடுக்கிற மன்னிப்பை அனுபவிக்க அவனுக்கு தகுதி கிடையாது. he or she disqualifies oneself. அதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. எனவே தான் மத்தேயு அந்த வேண்டுதலிலே எழுதும்போது இதை ஒரு நிபந்தனையாகவே கொண்டு வருகிறார். எனவே அதே போல நீங்கள் தூய்மையாக்க வேண்டும், அது ஒரு பரிகாரமாக அதை செய்ய வேண்டும் என்ற காரணம் என்னவென்றால், அப்பொழுதுதான் அருளின் மேன்மையை நாம் மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் அதை உய்த்து உணர முடியும் என்பது இதனுடைய உட்கருத்தாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும்? அது 14வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. முதலில் அந்த ஒரு குலம் இல்லையா, 14வது இறை வார்த்தை, நீங்கள் உங்கள் குலங்களுக்கு அருகில் வருகிறீர்கள். வரும்போது கடவுள் ஒரு குலத்தை குறிப்பிடுவார். அந்த குலம் மட்டும் என்ன செய்யணும்? தனியாக வர வேண்டும். அந்த குலம் குடும்பமாக அருகில் வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த குடும்பங்களிலிருந்து கடவுள் ஒரு குடும்பத்தை குறிப்பிடுவார். அப்பொழுது அந்த குடும்பம் வீடாக வரும். எனவே இந்த குடும்பம் என்பது ஒரு வீடு மட்டும் கிடையாது. இது ஹவுஸ் ஹோல்டு என்று சொல்லும்போது பல வீடுகள் இணைந்து வாழ்கின்ற கூட்டு குடும்பம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பொருளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திற்கு வீட்டிற்கு உள்ள வேறுபாட்டை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும்.
இவர்கள் வீடு வீடாக வருவார்கள். அப்படி வரும்போது அதிலும் கடவுள் ஒரு வீட்டை குறிப்பிடுவார். அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஆளாளாக வருவார்கள். பிறகு அவர்களில் ஆளாளாக வரும்போது அதில் உள்ள ஒரு ஆளைத்தான் கடவுள், இதுதான் இவர்கள் இந்த தவறை கண்டுபிடிக்க வேண்டிய வழிமுறை. எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் முடிவெடுப்பவர் யார்? கடவுள். அடையாளம் காட்டுபவர் யார்? கடவுள். கடவுள். இது யோசுவா அவருடைய விருப்பம் போல யாரையும் சொல்ல முடியாது. எனவே இதுதான் இவர்கள் இந்த குற்றத்தை சரி செய்ய வேண்டிய வழிமுறையாக கொடுக்கப்படுகின்றது. அப்படி அவர்கள் கண்டுபிடித்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை தான் 15வது இறைவார்த்தை. அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுடைய அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தான். சரியா? ஆக தவறு செய்தவன் ஒருவன் தான். மக்கள் இனமே தண்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த தண்டனை தொடர்ந்து கிடையாது. மக்கள் இனம் ஆண்டவரிடம் முறையிடுகிறது. யோசுவா முறையிடுகிறார். கடவுள் உண்மையை சொல்லுகிறார். இது உடன்படிக்கை தொடர்புடையது. மக்கள் கடவுளுடைய சினத்திற்கு ஆளானார்கள் என்று விவிலியத்திலே பல இடங்களில் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த சினம் எழுகின்றதற்கான காரணம் இவர்கள் உடன்படிக்கையை மீறுவதனால் தான். மீறுகின்ற பொழுதுதான் அவர் சினமுற்று எழுகின்றார். அவர்களுக்கு தண்டனை, இந்த தண்டனை என்பது அவர்களை அழிக்கக்கூடிய தண்டனையாக அமைந்திருக்கின்றது. எனவே இங்கு அவர்கள் அனைத்தும் எரிக்கப்படும் என்பதுதான் சொல்லப்படுகின்ற தண்டனை. ஆனால் இந்த தண்டனை செயல்படுத்தப்பட்ட பொழுது பார்த்தோம் என்றால் முதலில் அவர்கள் கல்லால் எரிந்து கொன்று பிறகு எல்லாவற்றையும் எரிப்பார்கள் என்ற ஒரு தண்டனை முறையைத்தான் நாம் இங்கே படிக்கிறோம். ஆக இந்த 16வது இறைவார்த்தை முதல் 26வது இறைவார்த்தை வரை அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட்டது? குலம் வருகின்றது. கடவுள் எந்த குலத்தை காட்டுகின்றார்? யூதா குலத்தை காட்டுகின்றார். யூதா குலத்திலிருந்து வருகின்ற பொழுது எந்த குடும்பத்தை காட்டுகின்றார்? சேராக்கின் குடும்பத்தை காட்டுகின்றார். அதிலிருந்து யாருடைய வீட்டை காட்டுகின்றார்? சபதியினுடைய வீட்டை காட்டுகின்றார். அந்த சபதியினுடைய வீட்டிலிருந்து வருகின்ற ஆள் கர்மி என்பவருடைய மகன் தான் இந்த ஆக்கான். அடையாளம் காணப்படுகிறான். உடனே ஆக்கானிடம் சாரணை நடத்தப்படுகிறது. ஆக்கான் தன்னுடைய தவறை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் எதையெல்லாம் திருடி வைத்திருக்கிறேன் என்பதை அவரே சொல்லுவார். ஒரு அழகான பபிலோனிய மேல் ஆடை, அதை நான் திருடினேன். அது ஷீனாரில் இருந்து வந்த அந்த ஆடை, அது பபிலோனிய பகுதியை குறிப்பது. 200 ஷெக்கல் வெள்ளி, அவற்றோடு சேர்த்து 50 ஷெக்கல் எடையுடைய தங்கம், இவை அனைத்தையும் நான் எடுத்திருக்கிறேன். இதில் கீழ்ப்பகுதியிலே நான் வெள்ளியை வைத்திருக்கிறேன். அந்த வெள்ளி அதற்கு மேல் மற்ற பொருட்களை வைத்து என்னுடைய வீட்டிலே நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று அவர் தவறை ஒத்துக்கொள்கிறார். உடனே யோசுவா தூதரை 22வது வார்த்தையிலே படித்தீர்கள் என்றால் அவர் தூதரை அனுப்புகிறார். அவர்கள் சென்று இவன் சொன்னது போலவே அங்கு இருக்கின்ற பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பொருட்களை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். 24வது வசனத்தை படித்தீர்கள் என்றால் செராக்கின் மகன் ஆக்கான் வெள்ளி மேலாடை தங்க கட்டி அவனுடைய புதல்வர் புதல்வி அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரமாகி அவனுக்கு இருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களுடைய எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார். அங்குதான் இவர்களை அழிக்கப் போகிறார்கள். ஆக்கோர் பள்ளத்தாருக்கு யார் யார்? இவன் மட்டுமல்ல, அவன் திருடிய பொருட்கள் மட்டுமல்ல, அவனுடைய முழு வீடும், அவனுடைய ஆடுகள் மாடுகள். ஏனென்றால் ஒருவர் செய்கின்ற தவறு அது அந்த சமூகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு தவறு. ஒருவருடைய கீழ்ப்படியாமையால் பாவம் உலகத்திலே நுழைந்தது. இந்த அப்படி நுழைந்த பாவம் எல்லோருக்கும் பரவியது. Sin is contagious. எனவேதான் இயேசு கிறிஸ்து என்கிறவருடைய ஒருவருடைய கீழ்ப்படிதலால் அருள் வழங்கப்பட்டது. இந்த அருளும் பரவக்கூடியது. இந்த பாவம் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது, அதை விட அதிகமாக அருளுக்கு மேல் நமக்கு வழங்கப்பட்டது. எனவே தான் இந்த பாவத்தை அகுஸ்தினார் ஃபேலிக்ஸ் குல்பா என்று அழைப்பார். மகிழ்ச்சியான பாவமே. பாவம் நல்லது என்பதால் அல்ல, மீட்பரை நமக்கு பாவம் மீட்பரை கொண்டு வரவில்லை. அதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அகஸ்தினார் பாவம் மீட்பரை கொண்டு வந்ததாக சொல்லவும் இல்லை. அவர் பவுலுடைய இறையியலை பின்பற்றி அவர் சொல்வது மனிதர் பாவம் செய்த பொழுது கடவுள் அருளை வழங்கினார். இது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பாடம்.
பாவம் அருளை நமக்கு தயாரிப்பது கிடையாது. பல பேர் நினைக்கிறார்கள் பாவம் அதிகமான இடத்திலே அருளும் அதிகரித்தது என்று ரோமையர் எழுதிய கடிதத்தில் படிக்கின்ற பொழுது பாவம் அருளை தயாரித்து கொடுப்பது போல் நினைக்கிறார்கள். பாவம் அருளை விளைவிப்பது கிடையாது. மனிதர்கள் பாவம் செய்கின்ற பொழுது கடவுள் அங்கே இதை செயல்படுத்துகிறவர் யார்? கடவுள். அதனால் நம்ம பாவத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அச்சம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்பதை உணர்த்துவதாக அது இருக்கிறது. எனவே இது பொறுப்பு, கூட்டு பொறுப்பை விளக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. எனவே நீ ஏன் எங்களுக்கு தொல்லை வருவித்தாய், ஆண்டவர் இன்று உனக்கு தொல்லை வருவிப்பார் என்று சொல்லி அவரையும் அவரோடு இணைந்த அனைத்தையும் அவர்கள் கல்லால் எறிந்து கொன்று தீக்கு இரையாக்கினார்கள். அவர் அந்த கொன்ற இடத்துல ஒரு பெரிய கற்குவியலை எழுப்பினார் என்று அது இந்நாள் வரை உள்ளது என்று. அதனால தான் அந்த பள்ளத்தாக்கிற்கு பேரே ஆக்கோர், ஒரு கற்குவியல், மவுண்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட பொருள்படுகிறதாக அது இருக்கிறது என்று இந்த நிகழ்வு. ஆக இவர்கள் எடுத்த அந்த இரண்டாவது நகரத்தை வெற்றிக்குள் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்ததற்கு காரணம் இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு கொடுத்த அந்த உடன்படிக்கை கட்டளையை, குறிப்பாக அழிவுக்குறிவை பற்றி அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த கட்டளையை அவர்கள் மீறியதினால்தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. இதை எப்படி அவர்கள் அடையாளம் கண்டார்கள்? முதலிலே ஆண்டவரிடம் சென்று வேண்டினார்கள், ஆண்டவரிடம் முறையிட்டார்கள். அவர் இவர்களுக்கு இதுதான் காரணம் என்பதையும் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர் எதையும் அவருக்கு மறைக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவர் செய்வது இல்லை என்பதைத்தான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. கடவுள் இவர் தவறு செய்தார், அதை நீ தூய்மையாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசுவா அதை செய்ய மறுக்கவும் இல்லை, தயங்கவும் இல்லை. மக்கள் இனிமே அதை செய்ய தயங்கவில்லை. தவறு செய்வத முறையான விதத்தில் அடையாளம் காணப்படுகிறார். அப்படி காணப்பட்ட அவருக்கு தண்டனையானது வழங்கப்படுகின்றது. தவறு செய்தவர் ஒருவராக இருந்தாலும் தண்டனையானது சமூகத்திற்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சமூக தண்டனையிலிருந்து மீண்டும் அந்த சமூகம் கடவுளால் மீட்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியைத்தான் இந்த பகுதியானது நமக்கு சொல்லுகிறது. ஆக கீழ்ப்படியாமை என்பது ஆண்டவருடைய சினத்தை தூண்டக்கூடிய ஒரு காரியம் என்பது நமக்கு முக்கியமாக நீதி தலைவர்கள் நூலிலே மீண்டும் மீண்டும் அது சொல்லப்படுகிறது. அவர்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வார்கள். ஆனால் அந்த வழிகளிலிருந்து அவர் தவறு காரியங்கள் செய்கின்ற பொழுது கடவுள் அவர்களை வேற்று அரசரிடம், வேற்று இனத்தாரிடம் அவரை ஒப்புவிப்பார். பிறகு ஒரு நீதி தலைவர் தோன்றுவார். அவர் இவர்களை மீண்டும் கடவுளிடம் கூட்டி வருவார். ஒரு சில ஆண்டுகள் நன்றாக இருப்பார்கள், மீண்டும் பழைய குடி என்ற ஒரு பழமொழியை போல மீண்டும் மீண்டும் அவர்கள் சென்று விடுவார்கள். அது ஒரு காரியம். இரண்டாவது, ஒரு தனி மனிதருடைய பாவத்தை இந்த சமூகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இவர்கள் நாங்கள் இந்த தவறை செய்யவில்லையே, ஏன் நீர் எங்களுக்கு தோல்வியை தந்தீர் என்ற கேள்வியெல்லாம் எழுப்புவதில்லை. ஏனென்றால் ஒருவர் மற்றவர் எல்லோரும் இணைந்துதான் ஒரு சமூகமாக வாழ முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த இஸ்ரேல் சமூகம் இருந்தது என்பதை இது உணர்த்துகிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஐ ஆம் பிகாஸ் வி ஆர். ஆப்பிரிக்காவில் உபுந்து என்று ஒரு கருத்தியல் இருக்கிறது. இது என்றால் நான் இருக்கிறேன் என்றால் நான் தனியே கிடையாது, நாம் என்ற ஒன்று இருந்தால் தான் அதில் நான் என்ற ஒன்று இருக்க முடியும் என்ற ஒரு அந்தந்த சமூக உணர்வு, சமூக பொறுப்பானது இங்கே நமக்கு தெளிவாக காட்டப்படுகின்றது. இவர்கள் இந்த உடன்படிக்கையை உடைத்தார்கள், அதை மீறினார்கள். அதாவது அப்படி என்றால் என்ன, அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழவில்லை. விசுவாசமற்ற, நம்பிக்கையற்ற மக்களாக மாறினார்கள். இந்த ஒருவருடைய குற்றத்தின் வழியாக இப்படிப்பட்ட காரியங்கள் தான். இதே போலதான் சவுலும் பிற்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்வார். அவர் பிலிஸ்தியரோடு போரிடுகின்ற பொழுது 1 சாமுவேல் புத்தகத்திலே 13, 14, 15 அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது இவர் கடவுள் சொன்ன கட்டளை மீறி பொருட்களை இவர் எடுத்துவிட, இதே தவிர அவர் இழைப்பவராக இருக்கிறார். எனவே இவற்றை எல்லாம் மனதில் வைத்துதான் இந்த பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் தவறுகள் நடக்கின்ற பொழுது தவறை அடையாளம் காண வேண்டும். அந்த தவறுக்குரிய பரிகாரங்களையும் செய்வதற்கு தயங்க கூடாது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த அதிகாரம் நமக்கு மிகவும் உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன். இதில் கடைசியாக இந்த ஆக்கானுடைய சாவு அவர் தண்டிக்க, அது தனி மனித தண்டனை. இது இணைச்சட்ட நூலிலே 24வது அதிகாரத்தை எடுத்தீர்கள் என்றால்
நீச்சட்ட நூல் 24வது 16வது இறைவார்த்தை 16. பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம், அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். இந்த சட்டம் வருவதற்கு முன்பு இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். அவரவர் தவறுக்கு அவரவர் கொல்லப்பட வேண்டும் என்ற அந்த தனி மனித பொறுப்பு என்பதை பற்றி விளக்குகின்றது. இது பிள்ளைகளுக்காக கொல்லப்பட, திரும்ப படிங்க 24:16. பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுவது அதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வாகத்தான் இதை நாம் கொள்ள வேண்டும். ஏன்னால் ஆக்கானுடைய செயலுக்காக அந்த குடும்பமே அழிக்கப்படுகிறது. அந்த கூட்டு பொறுப்பை அடிப்படையாக வைத்து செய்யப்படுகிற ஒரு காரியம். அதாவது விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, அதாவது கூட்டு பொறுப்பை அது முன்னிறுத்துகின்றது. விடுதலை பயண நூல் 20:5. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகளுக்கு மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். அங்கு கூட்டு பொறுப்பானது அங்கே சொல்லப்படுகிறது. கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பும் தண்டனையும் இருக்கும் என்பது அங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் அதன் அடிப்படையில் தான் ஆக்கான் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் அதற்கு பிறகு வந்த இணைச்சட்ட சட்டங்கள் இந்த தனி மனித பொறுப்பை பற்றி அதை அவர்கள் கண்டுபிடித்து அதை தெளிவாக விளக்குகிறார்கள். இதைத்தான் எசேக்கியேல் நூலிலும் 18வது அதிகாரத்திலே நாம் அந்த அதிகாரமே இந்த தனி மனித பொறுப்பு, தனி ஒருவருடைய பொறுப்பு பற்றி நன்றாக பேசுகிறது. கடைசியாக இந்த இவ்வளவு பெரிய தண்டனை ஏன் வழங்கப்பட வேண்டும் என்றால், இது யோசுவா வழியாக இந்த ஒரு மாற்று சமுதாயத்தை கடவுள் எடுத்த முயற்சியிலே இது ஒரு தொடக்க நிலை. ஒரு நகரத்தை தான் வென்றெடுத்திருக்கிறார்கள். அங்கேயே ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு செயல்பாட்டையும் நீங்கள் தொடங்குகின்ற பொழுது முதலில் நடக்கின்ற தவறு முழுமையாக தண்டிக்கப்படுகிறது. ஏன் அப்படி தண்டித்தால்தான் அடுத்து அந்த போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காது என்பதை, இதே போலதான் தொடக்க திரு அவை உருவான பொழுது அனனியா சஃபைரா என்று திருத்தூதர் பணியில் படிக்கிறோம் அல்லவா, அவர்கள் தாங்கள் பொய் சொன்னார்கள், தூயாவுக்கு எதிராக அவர்கள் உண்மையை மறைத்தார்கள் என்கின்ற ஒரு குற்றம், அது இறப்பு என்ற ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய குற்றமாக இல்லாமல் இருந்தாலும் அது அதுதான் தொடக்க திரு அவையினுடைய காலத்திலே முதல் முறையாக செய்யப்படுகின்ற ஒரு தவறு, பாவம் அல்லது குற்றம். எனவேதான் அவர்கள் இறந்து போனார்கள், கொல்லப்பட்டார்கள் என்று நாம் அங்கு படிக்கிறோம். இதெல்லாம் காட்டுவது இதைத்தான். ஏனென்றால் யோசுவாவுக்கு இந்த ஒரு கவலை இருக்கின்றது. யோசுவாவினுடைய இறுதி பகுதியில் படித்தோம் என்றால், இந்த மக்கள் கடவுளுக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றார். ஏனென்றால் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்து விடுகின்றது. ஆக்கான் என்ற ஒரு தனி மனிதன் இப்படி செய்தான் என்றால் எல்லா மக்களும் செய்தால் மக்களுடைய நிலைமை என்னவாகும், இறை திட்டம் என்னவாகும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அந்த இறுதி பகுதியிலே இருக்கின்றது என்பதால் தான் அங்கும் சரியான அறிவுரையானது வழங்கப்படுகின்றது. இத்தனை பாடங்களையும் நாம் இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தை மீண்டும் நாம் மெதுவாக நேரம் எடுத்து மெதுவாக அதை வாசித்து தாணிக்கின்ற பொழுது இவற்றை நாம் இன்னும் வளமாக புரிந்து கொள்ள முடியும். நன்றி தந்தை அவர்களே. ஏனென்றால் கடவுளுடைய திட்டத்திலே மனிதனுடைய பங்கேற்பு நிறைவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன தவறுகள் நடக்கும், என்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் வாசித்திருக்கின்றோம். நீங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய தவறு அந்த குழுமம் முழுவதற்குமாக தோல்வி கொண்டு வந்தது என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது என் மனதிற்குள் தோன்றியது ஒன்று, நாம் ஏன் தவறுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், புண்ணியத்தை பகிர்ந்து கொள்வோம், நன்மைகளை செய்வோம், அது நான் செய்வது எல்லாருக்கும் செல்கின்றது என்ற ஒரு கருத்தையும் எனக்கு சொன்னது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் கூட பாவங்களை விட்டு புண்ணியத்தை நோக்கி நாம் செல்ல முயற்சிப்போம் என்ற ஒரு கருத்து எனக்குள் தோன்றியது தந்தை அவர்களே. நல்லது இனிய இதயங்களே, இதுவரை நாம் யோசுவா புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்திற்கு உண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்திற்கு உண்டான இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். யோசுவா ஆகமம் அதிகாரம் 7. இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறினார்கள். யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான்.
இஸ்ராயேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டது. பெத்தேலுக்கு கிழக்கே பெத்தாவியனுக்கு அருகில் இருந்த ஆயி என்னும் நகருக்கு எரிகோவிலிருந்து யோசுவா ஆள்களை அனுப்பினார். அவர்களிடம், சென்று நாட்டை உளவறிந்து வாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ஆயி நகரை உளவறிந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம், மக்கள் எல்லாரையும் அனுப்ப வேண்டாம், 2000 அல்லது 3000 பேர் சென்று ஆயி நகரை தாக்கட்டும். மக்கள் எல்லாரும் அங்கு சென்று களைப்படைய வேண்டாம், ஏனெனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றனர். அவ்வாறே மக்களிலிருந்து 3000 பேர் சென்றனர். ஆனாலும் அவர்கள் ஆயி நகரின் ஆள்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள். ஆயி நகரின் ஆள்கள் நகரின் வாயிலிலிருந்து செபாரிம் வரை அவர்களை துரத்திச் சென்று மலைச்சரிவில் அவர்களில் 36 பேரை கொன்றார்கள். எனவே மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து தண்ணீர் போலானது. யோசுவா தம் ஆடைகளை கிழித்துக் கொள்ள, அவரும் அவருடன் இஸ்ரவேலின் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர். தம் தலை மீது புழுதியை போட்டுக் கொண்டனர். யோசுவா, ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரே, மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்பாலேயே மனநிறைவோடு தங்கியிருந்திருக்க வேண்டும். என் ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்களே. நான் இப்போது என்ன சொல்வேன்? கனானியரும் நாட்டில் வாழும் அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகிலிருந்தே அழித்து விடுவார்களே. அப்போது உமது பெருமைமிக்க பெயரை காக்க என்ன செய்வீர் என்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், எழுந்திரு, ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கின்றாய்? இஸ்ரவேலர் பாவம் செய்தனர். நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர். அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டனர், களவு செய்தனர், வஞ்சித்தனர், அவற்றை தங்கள் பொருள்களுடன் சேர்த்து கொண்டனர். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் எதிரிகளின் முன் நிற்க முடியவில்லை, புறமுதுகிட்டு ஓடினர். அவர்கள் அழிவுக்குரியவர்கள். உங்கள் நடுவிலிருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன். எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு, நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு. ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், இஸ்ரவேலரே, உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நீங்கள் விலக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது. காலையில் நீங்கள் உங்கள் குலங்களுக்கு அருகில் வருவீர்கள். எந்த குலத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குலம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும். எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குடும்பம் வீடு வீடாக வரும். எந்த வீட்டை குறிப்பிடுகின்றாரோ அந்த வீட்டார் ஆள் ஆளாக வருவர். அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுடையது அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலுக்கு தீமை செய்தான் என்றார். யோசுவா காலையில் எழுந்து இஸ்ரவேலை குலம் குலமாக முன்னே வரச் செய்தார். யூதா குலம் பிடிபட்டது. எனவே அவர் யூதா குலத்தை முன்னே வரச் செய்தார். செராகின் குடும்பம் பிடிபட்டது. ஆகவே அவர் செராகின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னே வரச் செய்தார். சபதி வீடு பிடிபட்டது. அவனது வீட்டாரை ஆள் ஆளாக முன்னே வரச் செய்தார். செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் பிடிபட்டான். அவன் யூதா குலத்தை சார்ந்தவன். யோசுவா ஆக்கானிடம், என் மகனே, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி செலுத்தி அவருக்கு நன்றி கூறு. நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு சொல், என்னிடமிருந்து
உண்மையில் நான் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். நான் செய்தது இதுவே: அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான். யோசுவா தூதரை அனுப்பினார். அவர்கள் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றனர். இதோ, வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவை அவனது கூடாரத்திற்குள் தரையில் புதைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கூடாரத்திலிருந்து அவற்றை கைப்பற்றினர். அவர்கள் அவற்றை யோசுவாவிடமும் எல்லா இஸ்ராயேல் மக்களிடமும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தனர். செராகின் மகன் ஆக்கான் வெள்ளி, மேலாடை, தங்கக்கட்டி, அவனுடைய புதல்வர் புதல்வியர், அவனுடைய மாடு, கழுதை, ஆடு, கூடாரம் ஆகிய அவனுக்கிருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ராயேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார். யோசுவா, ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய்? இன்றே ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எறிந்து கொன்றனர். அப்பொருள்களை தீக்கிரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எறிந்து கொன்றனர். அவன் மீது ஒரு பெரும் கற்குவியல் எழுப்பினர். அது இந்நாள் வரை உள்ளது. ஆண்டவர் தம் கடுஞ்சினத்தை தணித்து கொண்டார். ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது. இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 யோசுவா புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.